தாவீதின் சேனை. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்துப் போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறது செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 1000 1000 புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடத்தியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். தாவீது தனக்கு ஒரு சேனையை ஆயத்தம் பண்ணுகிறார். தாவீது இஸ்ரவேலின் எல்லா பகுதிகளிலிருந்தும் தனக்கு ஆதரவானவர்களை கூட்டிச் சேர்க்கிறார். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைக்கிறார். தாவீது தனக்கு உண்மையாக இருக்கும் போர் வீரர்களை எண்ணுகிறார். அப்சலோமின் பெரிய சேனையோடு தன்னால எவ்வாறு யுத்தம் பண்ண முடியும் என்று ஆலோசனை பண்ணுகிறார். தாவீதிடத்தில் எத்தனை யுத்த வீரர்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்தார். தாவீதிடம் 4000 யுத்த வீரர்கள் இருந்ததாக யோசபஸ் எழுதியிருக்கிறார். தாவீது தன்னுடைய சேனையை 3 பிரிவாக பிரித்தார். அவர்களை யோவாப், அபிசாய், கித்தியனாகிய ஈத்தாய் ஆகியோர் வசமாக ஒப்படைத்து அனுப்பினார். ஈத்தாய் காத்திலிருந்து வந்த பெலிஸ்தியன். இவனுக்கு கீழ் 600 பெலிஸ்தர்கள் இருக்கிறார்கள். பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்புகிறார். தாவீதின் சேனையில் சுமார் 4000 போர் வீரர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது தன்னுடைய யுத்த வீரர்களை படைப்பிரிவுகளாகவும் பகுதிகளாகவும் பிரிகிறார். ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் அதற்குரிய தளபதிகளையும் நியமிக்கிறார். தாவீது யுத்தத்திற்கு போகும்போது வலது பக்கத்தில் ஒரு சேனையும் இடது பக்கத்தில் ஒரு சேனையும் மையத்தில் ஒரு சேனையும் போவது வழக்கம். யோவாபும் அபிசாயும் தாவீதின் சேனையில் பயிற்சி பெற்ற தளபதிகள். தாவீதுக்கு ஈத்தாய் புதிய சிநேகிதராக வந்திருக்கிறார். தாவீது ஈத்தாயையும் இந்த யுத்தத்திலே தளபதியாக பயன்படுத்துகிறார். சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடைபெற வேண்டும். சேனையில் உள்ள போர் வீரர்கள் ஒழுக்க கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். சேனையில் திரளான எண்ணிக்கை இருந்தாலும் அவர்களிடத்தில் கட்டுப்பாடு இல்லை என்றால் அந்த சேனை பலவீனமாய் இருக்கும். கட்டுப்பாடுள்ள சிறிய சேனை அதிக எண்ணிக்கை உள்ள பெரிய சேனையைப் போல பலமுள்ளதாய் இருக்கும். தாவீது தன்னுடைய சேனையை 3 பங்காக பிரித்து அதற்கு தளபதிகளையும் நியமிக்கிறார். அவர்களோடு கூட தானும் யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று தாவீது ராஜா ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் தாவீது தங்களோடு கூட யுத்தத்திற்கு வருவதை ஜனங்கள் விரும்பவில்லை. தாவீதின் மெய்யான சிநேகிதர்கள் அவருடைய பாதுகாப்பின் மீது கவனம் செலுத்துகிறார்கள். அகித்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமாய் சதி பண்ணி இருக்கிறான்.
தாவீதை மாத்திரம் பட்டயத்தால் வெட்டி போடுவேன் என்று அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு ஆலோசனை சொன்னான். அகித்தோப்பேலின் தீய ஆலோசனை தாவீதுக்கும் அவரோடு இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியும். ஆகையினால் தாவீது தங்களோடு கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். தன்னுடைய ஜனங்களோடு தானும் யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புவது தாவீதின் நல்ல குணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய தேசத்தையும் நேசிக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் யுத்தத்தில் கஷ்டப்படும் போது தாவீது மக்னாயீமில் ஓய்வெடுக்க விரும்பவில்லை. ஆனால் தாவீதின் ஜனங்களோ அவரிடத்தில் நீர் புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தாவீது ராஜாவிடம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதினிடத்தில் சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியம் மிகைப்படுத்தி கூறப்பட்டிருந்தாலும் தாவீது மெய்யாகவே முக்கியமானவர். தாவீதிற்கு இப்போது 56 வயதாயிற்று. ஆனாலும் அவருடைய மனுஷர் அவரை இன்னும் சிறந்த யுத்த வீரனாக கருதுகிறார்கள். தானும் அவர்களோடு கூட யுத்தத்திற்கு புறப்பட்டு வருவதாக தாவீது கூறினார். ஆனால் அவர்களோ தாவீது மகனாயிம் பட்டணத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு உதவி செய்கிறது நலமாயிருக்கும் என்று கூறுகிறார்கள். ஏனெனில் அப்சலோமின் மொத்த சேனையும் தாவீதை கொல்வதிலேயே குறியாக இருப்பார்கள். ஆகையினால் தாவீதை மக்னாயீமில் தங்க வைத்துவிட்டு அப்சலோமின் வீரர்களோடு யுத்தம் பண்ணுவது சிறந்தது என்று தாவீதின் மனுஷர்கள் நினைக்கிறார்கள். அகித்தோப்பேல் தாவீதை மட்டுமே கொல்ல வேண்டும் என்று ஆலோசனை கூறினான். தாவீது மக்னாயீமில் தங்கியிருந்தால் அவருடைய ஜனங்களுக்கு அதிக உதவியாயிருப்பார். யுத்த களத்திலே இன்னும் அதிகமான படை வீரர்கள் தேவைப்பட்டால் தாவீது மக்னாயீமில் இருந்து கொண்டே தன்னுடைய சேனைக்கு இன்னும் அதிகமான யுத்த வீரர்களை கூட்டிச் சேர்ப்பார். தாவீது யுத்தத்திற்கு போவது அவருடைய ஜீவனுக்கு ஆபத்தாயிருக்கும். ஆகையினால் அவர் மக்னாயீம் பட்டணத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு உதவி செய்கிறது நலமாயிருக்கும் என்று தாவீதின் ஜனங்கள் அவருக்கு சொல்லுகிறார்கள். தாவீது தன்னுடைய ஜனங்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார். தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று தாவீது பிடிவாதமாய் இருக்கவில்லை. அப்பொழுது தாவீது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ஒலிமுக வாசல் ஓரத்திலே நிற்கிறார். ஜனங்கள் எல்லோரும் 100 1000 யுத்தம் பண்ண புறப்பட்டு போகிறார்கள். உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று தாவீது இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் தாவீதின் தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. மக்னாயீமிலிருந்து யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் தன் வீரர்களை தாவீது கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லோருமே தாவீதின் நம்பிக்கைக்கு உரியவர்கள். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக இஸ்ரவேல் மனுஷரோடு புறப்பட்டு வருகிறான். தாவீதோ தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமின் மீது இன்னும் பிரியமாயிருக்கிறார். இந்த யுத்தத்திலே அப்சலோம் செத்து போய்விடக்கூடாது என்று தாவீது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமை குறித்த அக்கறையை தன்னுடைய படை தளபதிகளுக்கு சொல்லுகிறார். தாவீது ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிடுகிறார். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். தாவீது தன் குமாரன் மீது இன்னும் பிரியமாயிருக்கிறார். தாவீதின் சேனை 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு யோவாப், அபிசாய், ஈத்தாய் ஆகிய 3 தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் அப்சலோமை மெதுவாக நடப்பிக்குமாறு தாவீது கூறுகிறார். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். இது ஜனங்களுக்கு மிகவும் வினோதமாக இருந்திருக்கும். தாவீது தன் சத்துருக்களின் மீது அன்பு கூறுகிறார். அப்சலோம் சத்துருவாக இருந்தாலும் தாவீதின் குமாரனாகவும் இருக்கிறான். தாவீது தன்னுடைய படை தளபதிகளை தன்னிடத்தில் அழைத்து அவர்களுக்கு யுத்த ஆலோசனைகளையும் யுத்த வியூகங்களையும் சொல்லுகிறார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். தாவீது அவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். அதே வேளையில் அவர்கள் தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமை தன் நிமித்தம் மெதுவாய் நடப்பிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்.
தன்னுடைய தளபதிகள் அப்சலோமுக்கு எந்த தீங்கும் செய்துவிடக்கூடாது என்பதில் தாவீது அக்கறை காண்பிக்கிறார். தாவீதை மாத்திரம் கொல்ல வேண்டும் என்று அப்சலோம் தீர்மானமாய் இருக்கிறான். தாவீதோ அப்சலோமை மாத்திரம் உயிரோடே பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறார். இவ்விரண்டு பேருமே தங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். தாவீதிடம் பிள்ளை பாசம் இருக்கிறது. அப்சலோமோ தன்னை பெற்று வளர்த்த தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதை கொன்று போடும் வெறியோடு இருக்கிறான். இக்காலத்திலும் பெற்றோர் நல்லவர்களாகவும் அவர்களுடைய பிள்ளைகள் துன்மார்க்கராகவும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. பிள்ளைகள் தங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்தாலும் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையே செய்ய விரும்புகிறார்கள். மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறான். ஆனாலும் கர்த்தர் மனுஷர் மீது தம்முடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக சதி பண்ணுகிறான். அவன் ஒரு சதிகாரன். தாவீதோ அந்த சதிகாரனை மெதுவாய் நடப்பியுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு தன்னுடைய சொந்த குமாரன் மீது மாத்திரமே இவ்வளவு பாசம் இருக்கிறது. தாவீது மற்ற சதிகாரர்களை மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளை கொடுக்க மாட்டார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ கிருபையும் இரக்கமும் நிரம்பியவராய் இருக்கிறார். அவரே இஸ்ரவேலின் உண்மையான ராஜாவாகவும் இஸ்ரவேலுக்கு உண்மையான இரட்சகராகவும் இருக்கிறவர். கிறிஸ்துவானவர் தம்மை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். தம்மை உபத்தியப்படுத்தினவர்களை கூட பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை திருத்துவதற்காக அவர்களுக்கு வேதனைகளையும் பாடுகளையும் அனுமதிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அழித்து போட வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல, அவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். தம்முடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும் வேதனைகளும் வந்தாலும் அவர்களை வருத்தப்படுத்துகிறவர்களை பார்த்து அவர்களை எந்நிமித்தம் மெதுவாய் நடத்தியுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். நம்முடைய பலவீனம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீதின் ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்பிராயீம் காட்டிலே யுத்தம் நடக்கிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. எப்பிராயீம் காடு காத் கோத்திரத்தாரின் சுதந்திரத்தில் உள்ளது. ஆனாலும் எப்பிராயீமர் இந்த காட்டிலே சில விசேஷித்த காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆகையினால் அதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த ஸ்தலம் எப்பிராயீம் காடு என்று அழைக்கப்படுகிறது. தாவீது இப்போது மக்கனாயீமில் இருக்கிறார். எப்பிராயீம் காடு மக்கனாயீமுக்கு சற்று தூரத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு விரோதமான யுத்தம் தான் இருக்கும் இடமாகிய மக்கனாயீமை விட்டு சற்று தூரத்தில் நடைபெற வேண்டும் என்று தாவீது திட்டமிடுகிறார். ஒருவேளை இந்த யுத்தத்திலே தன்னுடைய மனுஷருக்கு தோல்வி ஏற்பட்டாலும் அப்சலோமின் மனுஷர் எப்பிராயீம் காட்டில் இருந்து மக்கனாயீமுக்கு வர சற்று நேரமாகும். அந்த காலத்தை தாவீது தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அப்சலோமுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். மக்கனாயீம் மனுஷர் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தாவீதுக்கும் அவருடைய மனுஷருக்கும் ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். தனக்கு ஆதரவு கொடுத்த மக்கனாயீம் பட்டணத்திற்கு தன் நிமித்தமாக ஒரு சேதமும் வரக்கூடாது என்று தாவீது விரும்புகிறார். இதன் நிமித்தமாக மக்கனாயீமுக்கு சற்று தூரத்தில் உள்ள எப்பிராயீம் காட்டிலே யுத்தம் நடைபெற வேண்டும் என்று தாவீது திட்டமிட்டிருக்கிறார். இந்த யுத்தத்தில் அப்சலோமின் மனுஷருக்கு முற்றிலுமாய் தோல்வி உண்டாயிற்று. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள். அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. அப்சலோம் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண வந்திருக்கிறான். கர்த்தர் அப்சலோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருக்கு விரோதமாக யாராலும் யுத்தம் பண்ணி ஜெயம் பெற முடியாது. தாவீதின் சேனையில் சொற்ப எண்ணிக்கையுள்ள ஜனமே இருக்கிறார்கள். அப்சலோமின் சேனையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தாவீதின் சேனை எண்ணிக்கையிலும் பலத்திலும் ஆயுதத்திலும் குறைவாகவே இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள தப்பித்து ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை காத்துக் கொள்ளும் போதே அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள்.
யுத்தம் அந்த தேசம் எங்கும் பரவுகிறது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோமின் மனுஷர் காடுகளிலே தப்பித்து ஓடும்போது காட்டில் உள்ள பள்ளங்களில் விழுந்து செத்துப் போகிறார்கள். எப்ராயிம் காடு அப்சலோமின் மனுஷரை அழிக்கிறது. காட்டில் உள்ள கொடிய மிருகங்கள் அப்சலோமின் மனுஷரை கொன்று போடுகிறது.